8th ஸ்டாண்டர்ட்னு நினைக்கிறேன். பிரேக் டைமில் நான் பாட்டுக்கு என் பாட்டுக்கு இருக்கிற மாதிரி நடந்து போயிட்டுருந்தேன். அப்போது எனக்கு ஜூனியர் 7th நினைக்கிறேன். நான் 8th, அவன் 7th படிச்சுட்டு இருந்தான். அந்த ஸ்போர்ட்ஸ்லலாம் இருப்பான், கொஞ்சம் பாப்புலரான புளுத்தின்னு வச்சுக்கோங்களேன். அவன் என் பேர் சுப்ரசித்தான்ட்டு இருக்கும். என் பேரை வச்சு சும்மா ஒரு மாதிரி கிண்டல் பண்ணிட்டு இருந்தான். ஸோ அது எனக்கு பிடிக்கல, என்னால் கேட்கவும் முடியல. ஏன்னா கிறுக்கு புண்டை, ஒரு தைரிய புண்டே இல்லை எனக்கு. ஒரு மாதிரி நோஞ்சாக்குதி மாதிரி இருப்பேன். டெய்லி 4 தடவை கையடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி வீடியோ கேம் விளாண்டுட்டு சோறு கூட ஒழுங்காக திங்காமல் ஒரு மாதிரி ஏதாவது ஒரு 10 கிலோ தூக்கணுன்னா கூட என்னால் முடியாது. ஒரு மாதிரி அந்த ஸ்டேஜில் இருந்தங்காட்டி என் ஜூனியர் கலாய்ச்சங்காட்டி, அந்த புளுத்தி என்னை கலாய்ச்சங்காட்டி என்னால் ஒரு மாதிரி இருப்போம். அப்போ என்னால் பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 10th நினைக்கிறேன், அதே மாதிரி கிறுக்கு போன மாதிரியே தான் இருந்தேன். அப்போ எக்ஸாம் டைமில் நான் உட்காந்து எக்ஸாம் எழுதிட்டுருக்கேன். என் பக்கத்தில் அதே ஜூனியர் பையன் தான் உட்காந்துட்டு என் பேரை பார்த்துட்டான். நான் எழுதும்போது என் பேரை பார்த்துட்டு அப்போ கம்முன்னு இருந்தான். அப்போ சுத்த முட்டு தான் இருந்தான். எந்திரிச்சு போயிட்டு அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட போய் சொல்கிறான். அவனுங்கெல்லாம் என்னது இவன் பேர் இதுவா அப்படின்னு சொல்லிட்டு என்னை பார்த்து சிரிக்கிறானுங்க. என்னால் திருப்பி என்னால் கேட்க முடியல, எதுக்குடா சொல்கிற, ஒரு மாதிரி பண்ண முடியல. சீனியர்ன்ட்டு பேர் புண்டை மட்டும்தான், அதனால் ஒரு போலியும் ஆட்ட முடியல. லாக்டவுன் டைமில் 11th ஸ்டாண்டர்டில் இடையில ஒரு மாதம் கிளாஸ் வச்சாங்க. அப்போ இந்த சானிடைசரு மாஸ்க்லாம் போட்டு வர சொன்னாங்கள்ல. அப்போ அந்த சானிடைசரை வச்சு லஞ்ச் பீரியடுன்னு நினைக்கிறேன், எல்லோரும் அவங்க உட்கார டெஸ்கில் போய் கொஞ்சம் ஊற்றி விட்டுருவானுங்க. அது மாதிரி விளையாண்டுருந்தாங்க. ஒருத்தர் என் டெஸ்கில் ஊற்றி விட்டான். நானும் பதிலுக்கு போய் நல்லா நிறையா ஊற்றி வச்சுட்டு வந்துட்டேன். அவன் சிட்டிங் டெஸ்கில் ஊற்றி வச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அவன் என்கிட்ட கேட்குறான், எதுக்கு ஊற்றுனா, நான் அவன்கிட்ட பண்ணனான்னு பார்த்தியா அப்படின்னா, என்னால் ஒரு பிள்ளையும் ஆட்ட முடியல. அப்படின்னு கிறுக்க மாதிரி இப்படி நின்றுக்கிட்டு தான் இருந்தேன். அவன் என்னை விட கொஞ்சம் ஹைட்டும் கம்மியாக இருப்பான், ஒல்லியாகவும் இருப்பான். என்னால் ஒன்றும் கேட்க முடியல. ஏன்னா எனக்கு ஸ்ட்ரென்த்தும் இல்லை, ஒரு மாதிரி எனக்கு பயம், அந்த கான்ஃபிடென்ட்டுங்கிறதே எனக்கு இல்லை. ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் தான் கதையை சேஞ்ச் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எப்படின்னா இப்போ நான் அப்போ தான் எனக்கு இந்த பார்க்க செக்ஸியாக இருக்கணும், நம்ம பார்க்க அப்படியே ஃபோட்டோ எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் ஸ்டார்ட் பண்ண கிடையாது ஃபஸ்ட்டு. இப்போ வேணால் அப்பப்போ நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு சரி நம்ம அட்ராக்டிவாக இருக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ட்ரெயின் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நான் அப்படி பண்ண கிடையாது. நம்மளை இவ்வளோ நம்மளை மட்டம் தட்டுறானுங்க, ஒரு ஜூனியர் பையன் நம்மளால் எதிர்த்து கேட்க முடியல. ஒரு மாதிரி என்னடா அது, நம்ம மற்றவனுக்கெல்லாம் அப்படி இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அப்படி இல்லை, அவனுக்கு லைஃபே வித்தியாசமாக இருக்கும். என் லைஃப் மாதிரி இவ்வளோ மோசமாலாம் இருந்ததில்லை. சரி நம்ம லைஃப் மட்டும்தான் ஏன் இப்படி இருக்குது அப்படின்ட்டு நான் சரி நம்ம இதுலேருந்து ஏதாவது சேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்ட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த புஷ்அப் எடுக்கிறது, இந்த சைக்கிளிங் பண்ணுறது, இந்த ரன்னிங்கு, இந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டு நான் அதை பண்ண ஆரம்பித்தேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு அந்த பயங்கிறது கொஞ்சம் குறைஞ்சது, கான்ஃபிடென்ட்டுங்கிறது கொஞ்சம் அதிகமாச்சு. என்னன்னு தெரில, இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணதுனாலேயும் என்னன்னு தெரில, நம்மளால் எதாக இருந்தாலும் புளுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு மைண்ட் செட் எனக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நான் இன்னும் பண்ணிக்கிட்டே வந்திருந்தேன். டெய்லியும் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் பண்ணுறங்காட்டி என்னோடய ஓவரால் அந்த பயங்கிறது போயிடுச்சு. இப்போ எவனையாவது ஏதாவது கேள்வி கேட்கணும் அப்படின்னா என்னால் கேட்க முடியும். ஒரு மாதிரி பயம் இல்லாத மாதிரி, ஒரு கான்ஃபிடென்ட்டாக, நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மேல்னு வச்சுக்கோங்களேன். அந்த லெவலுக்கு நான் ரீச் ஆகிட்டேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அந்த நோஞ்சா கிறுக்கு புண்டை கிறுக்கு கூதி ஒரு மாதிரி நான் சொன்னேன்ல, ஜூனியர் பையன், அவனே என்னால் எதிர்த்து கேட்க முடியல. யோசிச்சு பார்த்தீங்கன்னா நான் எப்படி இருந்திருப்பேன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி நீயும் இருக்கேன்னா ப்ரோ, நான் உன்னை தப்பெல்லாம் சொல்ல மாட்டேன், ஆனால் இதுதான் உண்மை. இப்போ உன்னை ஒருத்தன் ஒரு மாதிரி இலக்காரமாக பேசுகிறான், ஒரு மாதிரி மதிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னா அதுக்கு காரணம் அவன் கிடையாது, நீ தான். நீ அவனை அலோவ் பண்ணியிருக்க. நான் கேவலமாக பேசுகிறதுக்காகவும் உன்னை மதிக்காமல் போகிறதுக்காகவும் நீ தான் காரணம், வேறு யாரும் காரணம் இல்லை. நீ நோஞ்சா புண்டையாக இருக்கிறதுக்கு நீ மட்டும்தான் காரணம், வேறு யாரும் காரணம் கிடையாது. இதை நான் ஒரு 100% கன்ஃபார்மாக சொல்லுவேன். ஸோ நீ அப்படி இருந்த அப்படின்னா நீ டெய்லியும் ஒரு மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணு. ஏதாவது ஒரு சின்ன ஆக்டிவிட்டியாக எடுத்துக்கோ, ரன்னிங்காக எடுத்துக்கோ, இல்லை ஏதாவது புஷ்அப் எடுக்கிறது, புல்லப் எடுக்கிறது, வீட்லேயே ஜிம்முக்கு போகிறதுனா ஏதோ ஒரு பெயின் உனக்கு ஃபீல் ஆகுது. ஒருத்தன் உன்னை மதிக்காமல் போகிறான், ஒருத்தன் உன்னை ரெஸ்பெக்ட் கொடுக்கறதில்ல, உன்னை மாதிரி ஒரு இலக்காரமாக பார்க்குறாங்க, இப்போ பாரு கலாய்ச்சிக்கிட்டே இருக்கான்னா பெயின் உனக்கு வருது அப்படின்னா இன்னொரு பெயினால் மட்டும்தான் உன்னால் அதுலேருந்து ஓவர் கம் பண்ணிவிட்டு அந்த பெயின் இதுக்கப்புறம் வராத மாதிரி குறைக்க முடியும். ஸோ அந்த இன்னொரு பெயின் தான் அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எக்ஸசைஸ் அப்படின்ட்டு நான் சொல்ல வரேன். உனக்கு புரியுதா இல்லையான்னு தெரில எனக்கு.
ஸோ நீ அதை பண்ண ஆரம்பித்த உனக்கு 2 கொட்டை இருந்துச்சுன்னா உன்னால் அதை பண்ண முடியும். அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிங்கிறது நீ வந்து சொல்லலாம், ப்ரோ நான் ஸ்கூல் போகிறேன், நான் எனக்கு வந்து வீட்டுக்கே நான் வந்து 9 மணிக்கு தான் வர்றேன், இப்போ காலையில் நான் மணி ஆட்டுறியா? ப்ரோ எனக்கு வந்து எக்ஸாம் இருக்குது ப்ரோ, எக்ஸாமில் வந்து நான் ரீல்ஸ் நோண்டுவேன், அப்போது ஒரு அரை மணி நேரம் கேம் விளையாடுவேன், ஆனால் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு எனக்கு டைமே இல்லை ப்ரோ, ஏன்னா எக்ஸாம் இருக்குது ப்ரோ. இந்த மாதிரி எக்ஸ்கியூஸ்லாம் கொடுக்காத தயவு செஞ்சு. உனக்கு வந்து 2 கொட்டை இருக்குது, இப்போவே ஜட்டிக்குள்ளே கைவிட்டு பார்த்துக்கோ. உனக்கு 2 கொட்டை இருந்துச்சுன்னா உன்னால் இதை பண்ண முடியும். அதுக்கு நான் வந்து ஒரு 100% அஷ்யூரிட்டி கொடுப்பேன். உனக்கு 2 கொட்டை இருந்துச்சுன்னா உன்னால் பண்ண முடியும். இல்லை ஒரு கொட்டை தான் இருக்குது அப்படின்ட்டுனா ஸோ நீ வேணால் எக்ஸ்கியூஸ் கொடுத்துக்கோ. ப்ரோ எனக்கு எக்ஸாம் இருக்குது, நான் வந்து ரீல்ஸ் விட்டு அரை மணி நேரம் பார்ப்பேன் எக்ஸாம் டைமில், கேம் அரை மணி நேரம் விளையாடுவேன், ஆனால் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு 1 மணி நேரம் என்கிட்ட இல்லை. அப்புறம் நான் வந்து ஸ்கூலுக்கு வந்து ஒரு 9 மணிக்கு தான் ப்ரோ வர்றேன் ஸ்கூல் விட்டு, காலேஜ் விட்டு எனக்கு லேட் ஆகிடுது ப்ரோ, ஆனால் விட்டுப்படம் வந்து நான் வந்து 1 மணி நேரம் பார்த்துட்டு கையடிச்சிட்டு தூங்கிடுவேன் ப்ரோ, ஆனால் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. நீ இந்த மாதிரி விஷயம் சொல்லிக்கோ. உனக்கு வந்து 1 கொட்டை இருந்துச்சுன்னா, 2 கொட்டை இருந்துச்சுன்னா அவன் வந்து எக்ஸ்கியூஸ் கொடுக்க மாட்டான் என்ன மாதிரி. ஸோ நான் இது வந்து உன்னை கலாய்க்கணும், உன்னை வந்து புள்ளி பண்ணணும் அப்படின்ட்டு நான் சொல்ல கிடையாது. இப்படி ஒரு பிரதரா ப்ரோவா ஃப்ரெண்டாக சொல்கிறேன். நீ வந்து ஒரு நோஞ்சாவாக இருக்க, உன்னை வந்து கலாய்க்கிறான், உன்னால் எதிர்த்து கேட்க முடியல அப்படின்னா நீ தயவு செஞ்சு ஒர்க் அவுட்டை வந்து சீரியஸாக எடுத்துக்கோ. ஒரு மணி நேரம் ஒதுக்கி உனக்காக ஏதோ ஒன்று பண்ணு. அப்போனா மட்டும்தான் உனக்கு அந்த ரெஸ்பெக்ட் கிடைக்கும். உன்னை எவனாவது கலாய்ச்சானா நீ திருப்பி ஏதாவது கேட்க முடியும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து சீரியஸாக எடுத்துக்கோ. உன் லைஃப்பில் எவனும் வந்து உனக்காக சப்போர்ட் பண்ண மாட்டான். உனக்குன்ட்டு நீயா தான் ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும்னு வச்சுக்குவேன். இந்த படத்துலலாம் வர மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் வருவாங்க, ஏதாவது உனக்கு பிரச்சனைனா அது உண்மை தான் வருவாங்க. ஆனால் நீ எப்பவுமே எல்லாம் வரமாட்டாங்க. உனக்குன்ட்டு நீ தான் ஏதாவது டிஃபென்ஸுக்கு செல்ஃப் டிஃபென்ஸுக்காவது நீ வந்து ஒர்க் அவுட் பண்ணல. நீ வந்து அடுத்தவன் கலாய்க்கிறான், அடுத்தவனை வந்து நீ ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு முறை பண்ண தேவையில்லை. நீ வந்து உனக்கு வந்து உன்னை நீ பாதுகாத்துக்கிறதுக்காக தான் அந்த மயிரை பண்ணும்ல ப்ரோ. இது வந்து என்னை ஃபோர்ஸ் பண்ண வைக்காத. நான் வந்து உன்னை புள்ளி பண்ணுறேன், நான் உன்னை வந்து மட்டம் தட்டுறேன், நான் வந்து பெரும் புளுத்தி, நீ வந்து சின்ன புளுத்தி அப்படின்ட்டு நான் சொல்கிறதுக்காக இதை பண்ண கிடையாது. நானும் அந்த ஸ்டேஜ்லேருந்து இருக்கேன், ரொம்ப மட்டமான ஸ்டேஜ்லேருந்து தான் நான் வந்திருக்கேன். ஸோ நான் அப்படி இருந்து இப்படி வந்ததுக்கு காரணம் நான் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணது தான் டெய்லியும். ஸோ நான் அதை வந்து கன்ஃபார்மாக சொல்லுவேன். அது எப்படி சொல்கிறது, ஒரு மென்டல் டஃப்னஸ் வந்து உனக்குள்ளே அது கொடுக்குன்னு வச்சுக்குவேன். ஒரு மாதிரி நீ ஏதாவது இது வந்து வேறு ஏதோ ஒரு விஷயத்துக்கு கூட எடுத்துக்கலாம். நீ வந்து எதுலையாவது ஃபெயில் ஆகிட்ட, ஏதாவது எக்ஸாம்பிள் ஃபெயில் ஆகிட்டேன்னா கூட இல்லை நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் உன்னோட லைஃப்பில் ஒரு 90 to 90% இந்த எக்ஸசைஸ் மட்டும் பண்ணேன்னா உன் லைஃப் வந்து சேஞ்ச் ஆயிரும்ன்ட்டு நான் சொல்கிறேன். நீ வந்து அது வந்து எவனையாவது உன்னை வந்து ரெஸ்பெக்ட் வந்து வாங்கணும், எவனாவது உன்னை கலாய்ச்சானா திருப்பி கேட்கணும், அதுக்காக மட்டும் கிடையாது. உன்னோட லைஃபே டோட்டலாக சேஞ்ச் ஆகும் இந்த எக்ஸசைஸ் வந்து நீ சீரியஸாக எடுத்துக்கிட்ட அப்படின்னா. எடுத்துக்கல அப்படின்னா உனக்கு வந்து 1 கொட்டை தான் இருக்குது. 2 கொட்டையாக இருந்தால் நீ இந்நேரம் கன்வின்ஸ் ஆகிருப்பேன் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணணும் டெய்லியும் அப்படின்னு சொல்லிட்டு. உனக்கு 1 கொட்டை இருந்துச்சுன்னா நீ வந்து எக்ஸ்கியூஸ் கொடுத்துக்கோ. நான் வந்து ஸ்கூல் விட்டு 9 மணிக்கு தான் வரேன், காலேஜ் விட்டு 8 மணிக்கு தான் வீட்டுக்கு வரேன், நான் வந்து விட்டு படம் வந்து 1 மணி நேரம் பார்த்துட்டு கையடிச்சுக்குவேன், அப்புறம் ரீல்ஸ் வந்து ஒரு அரை மணி நேரம் தள்ளுவேன், அப்புறம் கேம் வந்து ஒரு அரை மணி நேரம் விளையாடுவேன். ஆனால் எனக்கு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு டைமே இல்லை ப்ரோ, ஏன்னா நான் வந்து ரொம்ப லேட்டாக வர்றேன் வீட்டுக்கு. இப்போ இருக்க ஜென்ரேஷனில் நான் பார்க்குறது என்னென்னா ஒரு மாதிரி எனக்கு சோகமாகுது. அந்த இப்போ இருக்க ஜென்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து ஒரு யாருன்னே தெரியாத பொண்ணு மேலே வந்து லவ் வச்சுட்டு அந்த பொண்ணு வந்து திரும்பி கூட பார்க்கலைன்னா ஒரு மாதிரி சோகமாகிறது, ஒரு மாதிரி வாழ்க்கையே ஃபெயிலியர் ஆகிட்டோங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறது. அப்புறம் ஒரு அது எப்படி சொல்கிறது, இந்த பான் அடிக்ஷன்லேருந்து வெளியே வர முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கானுங்க. ஆனால் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது ப்ரோ. முதல்ல இந்த ஜென்ரேஷனுக்கும் இப்போ இருந்த ஜென்ரேஷனுக்கும் நான் சொல்லுவேன், அவங்களாம் ஃபிசிக்கலாக மென்டலாக ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. இப்போ இருக்கவங்க வந்து இப்போ நம்ம ஜென்ரேஷன் வந்து ஃபிசிக்கலாகவும் ஸ்ட்ராங்காக இல்லை, மென்டலாகவும் ஸ்ட்ராங்காக இல்லை. ஸோ அதை நீ வந்து சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிங்கிறத வந்து சீரியஸாக எடுத்துக்கோ. இது நான் என் பாட்டம் ஆஃப் த ஹார்ட்லேருந்து உன்ட்ட சொல்கிறேன் ப்ரோ. வா ப்ரோ, இந்த வீடியோ பார்த்து முடிச்சுனே ஒர்க் அவுட் பண்ணு ப்ரோ. வா ப்ரோ. சரி ஓகே ப்ரோ, மறக்காமல் நீ டெய்லியும் ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணு. அப்போனா தான் உன் லைஃப் வந்து சேஞ்ச் ஆகும். இல்லைனா இப்படியே தண்டமாக இருக்கிறேன்ட்டு ஃபிக்ஸ் ஆகிட்டேன்னா ஓகே நீ 1 கொட்டையோடையே உன் வாழ்க்கையை வாழு. நான் எதுவும் சொல்ல கிடையாது. ஓகே ப்ரோ, இந்த வீடியோ உனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ ப்ரோ. பை ப்ரோ.